நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இதயம் என் கட்டளைகளை காக்க கடவுளே. ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமாய் உங்களோட அவர் பேசுகிறார். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி பார்க்கிறீங்களோ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, என் போதகத்தை நீ மறவாதே. ஆண்டவர் எந்த போதகத்தை மறவாதே சொல்கிறார்? ஆண்டவருடைய போதகத்தை நம்ம மறக்க கூடாது. இன்னைக்கு உலகப்புறமான போதகம், கள்ள போதகம், கள்ள தீர்க்கதரிசனம், இப்படிப்பட்ட பிசாசு உபதேசம், இப்படிப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் வந்திருக்கிற அதை ஆண்டவர் அந்த உபதேசத்தை அவர் அதை சொல்லவில்லை. என் உபதேசம், ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தை உன் இருதயத்திலே அதை காத்து கொள்ள கடவுள் என்று. எதையோ நாம இருதயத்துல போட்டு, சிந்தனையில போட்டு, தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அதை தெளிவாக சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உன் இருதயத்திலே என் போதகத்தை நீ மறவாதே, அதை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த போதகத்தை நீங்கள் இருதயத்திலே காத்துக் கொள்ளும் பொழுது, அது உங்கள் இருதயத்திலே அதை கட்டளையாக அதை நீங்கள் பாதுகாக்கும் பொழுது, அதனாலே உங்களுக்கு என்ன நன்மைகள், என்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். அதனை 3 காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் ஒவ்வொன்றா சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு கீழே அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2வது வசனம், அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும், நல்ல கவனிங்க, நீடித்த நாட்களை ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு உண்டாகிற நன்மையான ஆசீர்வாதம் நீடித்த நாட்கள் உங்களுக்கு உண்டாகும். எப்பொழுது தெரியுமா? அந்த இருதயத்துல இந்த வார்த்தை, இந்த போதகத்தை நீங்கள் பதிக்கும் பொழுது, அதை காத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு நீடித்த நாட்கள் உண்டாகிறது. அடுத்தது பாருங்க, தீர்காயுஸ். தீர்காயுஸ் ரொம்ப நாள் நீங்க வாழ்வீங்க. ஆமே, நல்லா வாழ்வீங்க, நல்லா இருப்பீங்க. ஏசப்பாவுடைய வார்த்தையே உன் இருதயத்தில் இருக்கும் பொழுது நீங்க தீர்காயுசா இருப்பீங்க. ஹல்லேலூயா. 3வது சொல்றாரு பாருங்க, சமாதானத்தை பெருக பண்ணுவார். சமாதானம். நீங்க எத்தனை பேருக்கு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை? ஆண்டவர் இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய போதகத்தையே இருதயத்துல நீங்கள் காத்து கொள்ளும் பொழுது, அதனால வருகிற இந்த 3 காரியங்கள் என்னன்னா, நீடித்த நாட்கள், தீர்காயுஸ், சமாதானம். ஆண்டவர் உங்களுக்கு பெருக பண்ணுவார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகள், நீங்க ஆண்டவருடைய போதகத்தை உங்க இருதயத்துல நீங்க பதித்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிங்க. அதனால உங்களுக்கு வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கிறார், நீடித்த நாட்கள், தீர்காயுஸ், சமாதானத்தை பெருக பண்ணுமா. ஆமென். அதற்கு இன்னொரு வசனம் இருக்கிறது, 3வது வசனம், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதய படைகள் எழுதிக்கொள். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வார்த்தையை இருதயத்தில் எழுதிக்கொள். அதனால நீ தேவனுடைய பார்வையிலே நன்மை, உனக்கு தயவு கிடைக்கும், தயவு கிடைக்கும், நன்மை கிடைக்கும். ஏசப்பாவுடைய வசனத்தை தியானிக்காம, ஏசப்பாவுடைய வார்த்தைகளை நீங்க படிக்காம, இருதயத்தில் வைக்காம எந்த ஒரு நன்மையும் உன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா நம்மோடு பேசுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே,
யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில இந்த செய்தி கேட்கிறீங்களோ, உன் இருதயத்துல வேத வாசனை இல்லைன்னு சொன்னா நாம் கிறிஸ்துவனா வாழ்றது மிக வேஸ்ட். ஒரு கிறிஸ்தவன் ஒரு வேத வசனம் கூட தெரியாம வாழ்றது வேஸ்ட். ஆண்டு சொல்ல, என் கட்டளை வசனம் சொல்லுது, என் கட்டளை காக்க கடவுள் என்றார். இது கட்டளைங்க. ஆண்டுடைய வசனத்தை ஒரு இருதயத்துல இயேசு கட்டளையா சொல்றாரு. இருதயத்துல நீ பதிச்சு வைத்துக்கொள். ஆமோஸ்ல வசனம் சொல்லுகிறது, வசனம் கிடைக்க கூடாத நாட்கள் வரும் என்று. இப்படிப்பட்ட பிரசனங்கள்லாம் நீங்க கேட்க முடியாது இனி வர காலங்களிலே. சத்தியத்தை சத்தியமா போதிக்கிற ஊழியக்காரர்களை நீங்க பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிறோம். இருதயத்தில் வசனத்தை நீங்கள் பதித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் உண்டாகும். நீடித்த நாட்களாக வாழ்வீங்க, தீர்க்காயுசாய் இருப்பீங்க, சமாதானம் உங்க வாழ்க்கையில் பெருகப்படுவாங்க. யாரெல்லாம் சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து ஆமே சொல்லி நம்பி வாழ்கிறீர்களோ, இருதயத்தில் யார் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ, தாவீது பார்த்தா என் இருதயத்துக்கு அவன் ஏற்றவனா இருந்தான். ஆண்டோட இருதயத்துக்கு ஏற்றவனா வாழுங்க. ஆண்டவர் உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.